இப்போ வந்து பார்த்திங்கன்னா, காடுகளில் வாழ்கிற பழங்குடியினர் இருக்காங்களா, அவங்களாம் சோசியம் பார்க்க மாட்டாங்க. நாம் தான் பார்ப்போம். ஏன் தெரியுமா? அவங்க ஏன் பார்க்க மாட்டாங்க தெரியுமா? அவங்களுக்கு தெளிவாகவே தெரியும், நாம் எப்போதும் ஒரே மாதிரி தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. கடந்த காலங்களில் அவங்க முன்னோர்கள் குடிசையில் தான் வசிச்சிருப்பாங்க. அவங்க முன்னோர்கள் செய்த அதே தொழில் தான் இன்றைக்கும் அவங்க செஞ்சிட்ருப்பாங்க. இந்த காடுகளில் அந்த இனிமேல் வர பசங்களும் சரி, இவங்க என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுதான் அவங்களும் செய்ய போகிறாங்க. இவங்க குடிசையில் வசித்த மாதிரி தான் இவங்களுடைய பிள்ளைகளும் எதிர்காலத்துலேயும் அந்த பழங்குடி மக்கள் குடிசையில் தான் வசிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும், நாம் எப்போவுமே இப்படி தான் வாழ்வோம், நமது முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், அதுபோல் நாம் இப்படி தான் வாழ்வோம், நம்ம பிள்ளைகளும் இப்படி தான் வாழ போகிறாங்க, இப்படித்தான் வாழணும். அவங்களுக்கு அதில் உறுதியாக இருக்காங்க. அவங்க குடிசையில் அவங்களுக்கு காங்கிரீட் கட்டத்தில் வசிக்கணும், நம்ம பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் பார்த்திங்கன்னா, இந்த காடுகளில் இந்த ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்கிட்ட அது சுத்தமாக கிடையாது. அப்போ அவங்க நம்ம வாழ்க்கை எப்போதும் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இருக்க போகுது, இதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க எதுக்காக ஜோசியம் பார்க்கணும்? இப்போ நாம் ஏன் ஜோசியம் பார்க்குறோன்னா, இப்போ நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், எதிர்காலத்தில் ஒரு சொந்த வீடு கட்ட மாட்டோமா? எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கை மாறாதா? வாழுகின்ற முறை மாறாதா? இப்போ நம்ம ஏழ்மையில் இருக்கோம், நடுத்தர வர்க்கத்தில், எதிர்காலத்தில் நம்ம ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ மாட்டோமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் ஜோசியமே பார்க்குறீங்க. சரி, நம்மளால் தான் முடியல, நம்ம பிள்ளைகளாவது சம்பாதிச்சு 4 காசு வச்சு ஒரு ஆடம்பரமாக வாழ முடியாதா? இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கிறோம் அல்லது குடிசையில் இருக்கிறோம், நாளைக்கு நம்ம சொந்த வீடு கட்ட மாட்டோமா? வசதி வாய்ப்புகள் வந்துடாதா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் சோசியத்தை பார்க்குறீங்க. ஒரு ஆடம்பர மோகம்தான். எதிர்காலத்தில் நம்ம வாழ்க்கை மாறிவிடாதா? வாழுகின்ற முறை மாறிவிடாதா? வசிக்கின்ற வீடு சொந்த வீடாக நமக்கு வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம பிள்ளை என்ன வேலை பார்ப்பாப்புல, என்ன வேலை எதிர்காலத்தில் பார்ப்பான், அல்லது வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜோசியத்தையே பார்க்குறாங்க. அப்போது இந்த பழங்குடி மக்கள் இருக்காங்கள, அந்த காடுகளில் வாழ்கிற ரொம்பவும் கலாச்சார ஒரு பிணைப்போடு வாழ்கிறவங்க, அவங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, அவங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டாங்க, முன்னோர்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய வாரிசுகளும் பள்ளிக்கூடத்துக்கு போகணுங்கிற அந்த ஆர்வமே அவங்ககிட்ட இருக்காது. அப்போ நம்ம வாழ்க்கை இப்படி தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கை எப்போ மாறும்? அவங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் படித்தாக்கா 4 காசு பணம் சம்பாதிச்சு அவங்க குடிசையில் வசிச்சிட்டு இருக்கவங்க காங்கிரீட் வீடுக்கு மாறுவாங்க, வண்டி வாங்குவாங்க, ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க, வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அப்படி மாறும். அதற்கு வாய்ப்பே இல்லை. அதை அவங்க விரும்பவே இல்லை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்றைக்கி எப்படி வாழ்கிறாங்களோ அதுபோல் தான் நாளைக்கும் வாழ்வாங்கங்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாழ்க்கை எப்போ மாறும்? படித்தா மாறும். அப்போ படிக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வமே இல்லை. அவங்களும் படிக்கலை, அவங்க முன்னோர்களும் படிக்கலை, அவங்க பிள்ளைகளையும் இப்போ அவங்க படிக்க வைக்கலை. அப்போ அவங்க வாழ்க்கை என்றைக்குமே மாறாதுங்கிறதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க. மாற வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு அவங்க நம்புவாங்க. அப்போ நேற்றும் அவங்க முன்னோர்கள் குடிசையில் தான் வசித்தாங்க, இன்றைக்கும் அவங்க குடிசையில் தான் வசிக்கிறாங்க, நாளைக்கு அவங்க பிள்ளைகளும் குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் அவங்களுக்கு தெளிவாக இருக்குது, எதிர்காலத்தை பற்றி தெளிவாக இருக்குது. அதனால தான் அவங்க ஜோசியம் பார்க்குறதில்ல. அப்போது ஒரு வாழுகின்ற முறை ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜோசியம் பார்க்க மாட்டாங்க. வாழுகின்ற முறை இருக்குல்ல, நம்ம இப்படி தான் வாழ போகிறோம், நம்ம பிள்ளைகள் இந்த தொழில் தான் செய்ய போகிறாங்க, அவங்களுடைய வாரிசுகளும் இந்த தொழில் தான் செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு உறுதியாக நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஜோசியங்கிறது தேவையில்லாமல் போயிடும். ஜோசியங்கிறது ஏன்னா நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியுமா, மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா, ஏழ்மையிலேருந்து நம்ம பணக்காரராக மாற முடியுமா, படிச்சிருக்கிறதுனால நம்ம படிச்சிருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையை மாற்ற முடியும். அப்போ மாற்றுவதற்கு அப்போ அதை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் உங்களுக்கு ஜோசியக்கலை மீது ஆர்வம் இருக்கணும். ஜோசியத்தை ஏன் தேடி போகிறாங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்ற முடியுமா, மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கா, எதிர்காலத்தில் அதிர்ஷ்டம் இருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்போ எப்போதும் நம்ம ஒரே மாதிரி வாழ்கிறோம் அப்படின்னா, அப்போ எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்பட மாட்டாங்க. நம்ம எதிர்காலத்தில் இப்படி தான் வாழ போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுனாலே, எதிர்காலத்தில் நான் இப்படி தான் வாழ்வேன், என் பிள்ளைகளும் இப்படி தான் வாழ்வாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சுனாலே ஜோசியத்தின் மீது மக்களுக்கு ஆர்வம் இல்லாமல், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க ஆர்வமே இல்லாமல் போயிடும். அப்போ இப்போ பழங்குடி மக்கள் அவங்க விவசாயம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பிள்ளைகளும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க, இவங்க குடிசையில் இருக்காங்க, அவங்க பிள்ளைகளும் குடிசையில் தான் வசிக்க போகிறாங்க, குடிசையில் தான் வசிக்கணும், விவசாயம் தான் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ அவங்க மாற்றத்தை விரும்பலை. இன்றைக்கி இருக்கிற இந்த வாழ்க்கையே எங்களுக்கு போதுமானது, குழந்தை குட்டிகளோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், இதுவே எங்களுக்கு போதும். அப்படிங்கும்போது அவங்க அப்போ எதிர்காலத்தில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்ல, வர வேண்டிய தேவையும் இல்லை, நாங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரியே எதிர்காலத்துலேயும் வாழ்ந்துட்டு போகிறோம், வாழணும், அப்படி தான் வாழணும் அப்படின்னு உறுதியாக நம்பும்போது, அப்போ எதிர்காலத்தில் எந்த மாற்றமும் அவங்க வாழ்க்கையில் நடப்பதற்கு அனுமதிக்காத போது
அந்த மாற்றம் என்பது அப்போ எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அப்போது எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வமே இல்லை. அப்போ அவங்ககிட்ட அதனால தான் அவங்களுக்கு ஜோசியத்தின் மீது ஆர்வம் இல்லை. ஜோசியத்தின் மீது அவங்களுக்கு ஏன் ஆர்வம் இல்லைன்னா, எதிர்காலத்துலேயே அவங்க இப்படி தான் வாழ போகிறாங்க, இப்படி தான் வாழணுன்னு உறுதியாக இருக்காங்க. எதிர்காலத்தில் எப்படி வாழுவோங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ஜோசியத்தை தேடி போகிறதில்ல. ஜோசியக்கலை அவங்க வாழ்க்கையில் இல்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நமது வாழ்க்கையை மாற்றுறோம். நம்ம கடந்த காலங்களில் ஓட்டு வீட்டில் வசிச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி காங்கிரீட் வீடு, வாடகை வீடு, அப்புறம் சொந்த வீடு, அப்புறம் நீங்கள் அமெரிக்காவை போய் செட்டில் ஆகலாம். இப்படி நிறைய மாறுதல்கள் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. நாளைக்கு நம்ம எங்கே குடியிருப்போம், என்ன ஆகும், எதுவுமே சொல்ல முடியாது. அப்படி நம்ம வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளும் பெருசாக ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். இந்த இருக்கிற வாழ்க்கையை திருப்தி அடையாமல் எதிர்காலத்துலேயே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்காதா, வேறு மாதிரி மாறாதா, மாற்றத்தை விரும்பிகிட்டே இருக்கிறோம். அப்போ எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு மாற்றங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஜோசியத்தை தேடி மக்கள் போகிறாங்க. அதனால் அப்போ உங்கள் வாழ்க்கை எப்போதுமே இப்படி தான் இருக்க போகுது, எப்போதுமே நீங்கள் குடிசையில் தான் இருக்க போகிறீங்க, எப்போதுமே நீங்கள் விவசாயம் தான் பார்க்க போகிறீங்க, விவசாயம் தான் பார்க்கணும், குடிசையில் தான் வசிக்கணும், எளிமையாக தான் வாழணும்னு மனிதர்கள் உறுதியாக முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வமே இருக்காது. எதிர்காலத்துலேயும் இப்படி தான் இருக்கணும், எளிமையாக வாழ்கிறது தான் நல்லது, விவசாயம் பார்க்குறது தான் நல்லது, உடல் உழைப்பு, நல்ல ஒரு எளிமையான வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஆர்வமே இருக்காது. ஏன்னா எதிர்காலத்தில் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இதுதான் சரியானது. அவங்க வேறு எதையும் விரும்பலை, வேறு எந்த மாற்றத்தையும் அவங்க விரும்பவும் இல்லை. இப்போ இருக்கிற வாழ்க்கை தான் சரியானது அப்படின்னு எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு மனிதர்கள் பழகும்போது, அதோட அருமையை மக்கள் உணரும்போது, அந்த வாழ்க்கையே எப்போவுமே நமக்கு கிடைக்கணும், இது மாறவே கூடாது, இப்படிப்பட்ட வாழ்க்கை மாறவே கூடாது அப்படின்னு நினைக்கும்போது, அப்போ எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு வாழ்க்கை தான் எதிர்காலத்திலே அமைய வேண்டும் என உறுதியாக இருக்கும்போது, அப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போகும். அப்போது அவங்க ஜோசியத்தை தேடி போக மாட்டாங்க. இருக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்க முடியாதவங்க தான் எதிர்காலத்துலையாவது எதையாவது ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜோசியத்தை தேடி போகிறாங்க.